ஆதியே துணை எம்ம படரடிபடு கோடாயுதக்கூர். யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளிச் செய்தது. இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது. வாக்கியம் 3 பக்கம் 13. தொடர்ச்சி. சத்திய வாழ்க்கைக்குரிய ஓர் ஊரும் மரளி கைதீண்டா மெய்மதமும் உண்டாக்க வேண்டுமென்றிருந்த அந்த எண்ணம் இந்நெடுங்காலமாகி எண்ணற்ற பாடெல்லாம் அனுபவித்து இங்கு நமது வானாந்தர உத்தியோகன மெய்வழி சாலையில் வந்து நிறைவேறி விடிந்தது இந்நாள். யமன் கைதீண்டா தனித்த வல்லபமாகிய சாதிமத வேதங்களின் சாயுச்சிய நிலை இன்று யார் கையிலும் இல்லை. அத்தனி வல்லப பரிசுத்த சத்திய ஓர் நிலை மேம்பாட்டினை கொண்டு நாம் நடத்தி வருகின்ற நமது அகண்ட ஜீவ பண்டித அருங்காரண பெருக்க விரிப்பை பார்த்து பொய் குபாட பொறாமையை இன்னும் விசிறிக் கொண்டிருப்பவர்கள் அதையே தங்களுக்கு ஜீவனமாக வைத்துக்கொண்டு மாற்ற முடியாத அசட்டு துணிகர பொய்யர்களாய் நின்று மென்மேலும் படர் விரிப்பதை கண்டு இவ்வளவு பெருந்திரளாக உள்ள நமது மக்கள் சகிக்க முடியாத துன்பத்திற்கு ஆளாவதால் இனியும் அவர்களோடு நமக்கு எந்தவித உறவும் ஆகவே ஆகாது என்று தீர்க்கமான எண்ணத்திற்கு வந்தோம். அதோடு கூட அடுத்து வரும் ஒரு சில மாத நாளுக்குள்ளாக சர்வ சங்கார ஊழி தீர்ப்பு அழிவு காலம் வர நெருங்குவது நமது பாதையில் முழு தோற்றமாக தோன்றி நிற்கின்றபடியால் இப்பவே நாம் நம் மதத்தை தனித்து மாற்றி பிரித்து கொள்ள வேண்டும். நமது மதத்தின் நாமம் முன்னுள்ள பண்டைய மதங்களின் நாமத்தில் ஏதாவது கொஞ்சம் ஒட்டி இருந்தாலும் நம்மை அவர் இவர் என்று சொந்தம் பாராட்டி எச்சித்தன குறை கூற வருவார்கள் என்ற முடிவுக்கு இதனால் நாம் வந்துவிட்டோம். ஆகவே சர்வ மதங்களின் அகமியத்தில் இருந்தும் புழக்கத்தில் இல்லாது மறைந்து போய்விட்ட அதிதீர்க்க அடிப்படையாகிய மகா அருங்காரண அகில மனுக்குலம் அனைத்தினுக்கும் வேண்டுவனவாகிய முக்தி செயலை வைத்து மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்ற நாமத்தை நமது மதத்திற்கு இன்று சூட்டுகின்றோம். அனந்தாதி தேவர்கள் நாங்கள் பூரண சம்மதத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்று பெருந்தொலி எழுப்பி வீறு கொண்டு ஆரவாரித்தார்கள். அனந்தாதி தேவர்கள் நாங்கள் பூரண சம்மதத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்று பெருந்தொனி எழும்பி வீறு கொண்டு ஆரவாரித்தார்கள். இவ்வாறு மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளிச் செய்துள்ளார்கள். நமஸ்காரம்.